உரையாற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா டாக்டர் அன்புமணி அவர்களை அழைக்கின்றோம். இந்தியாவை வல்லரசு நாடாக உயர்த்தி கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி இன்னும் 2 மாதத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று வீர முழக்கத்துடன் வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச நம் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழக மக்கள் ஏன் திமுகவுக்கு மீண்டும் வாக்கு போடக்கூடாது என்று பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய காரணம், தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் 8752 கொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எண்ணிக்கையில் சொல்லவில்லை, மக்கள் தொகை அடிப்படையிலே பெர் கேபிட்டா. அதில் 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தமிழகம் என்று, எந்த நிலைக்கு இருக்கிறது என்று தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன். இந்தியாவிலேயே மதுவால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக மக்களுக்கு மதுவால் கல்லீரல் பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை பற்றி எந்த கவலை, எந்த அக்கறையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள். அதில் 2200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். நினைத்து பாருங்கள். நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்தில் ஒரு 15 வயது சிறுமியை 2 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பித்து விட்டார்கள். 4 வாரத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது 2.5 year old child, 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம், அவன் திமுகவின் இளைஞர் சங்க பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார். 4 மாதத்திற்கு முன்பு கும்முடிப்பூண்டி பகுதியிலே ஆரப்பாக்கம் என்ற கிராமத்திலே 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன். அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை பற்றி நமக்கு தெரியும். யார் அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்கல. கோவை விமான நிலையத்திலே ஒரு பெண்ணை 3 கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெட்கக்கேடு அதெல்லாம். தமிழ்நாடு வெட்கக்கேடு. அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன். ஆனால் இவ்வளோ கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற நேரத்திலே சொல்வார்கள், அந்த காலத்திலே ரோம் எரிகின்ற நேரத்திலே அதனுடைய மன்னர் நீரோ பிடில் வாசித்தார் என்று. அதைத்தான் இன்று ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பார்த்திருக்கிறோம். விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான்.
அதனால் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மது, மறுபக்கம் போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், நார்கோட்டிக்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சா வணிகம் செய்யப்பட்டிருக்கிற 22 லட்சம் கிலோ. அது மட்டுமல்ல, கஞ்சாவை போன்ற இன்னும் கொடூரமான மோசமான போதைப் பொருட்கள், காக்கைன், ஹெரோயின், அபின், LSD, மித்தைலாம்பிட்டமின், ஃபென்டனைல் போன்ற மேற்கத்திய நாடுகளில் விற்கின்ற அத்துணை போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் நகரங்கள் மட்டுமல்ல கிராமத்திலே விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வெட்கக்கேடியாக இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முடிந்துவிடும். இந்த தலைமுறை இருக்காது. அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பக்கம் கொலைகள், மற்றொரு பக்கம் தற்கொலைகள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். மன்னிக்க கூடாது, மன்னிக்க மாட்டார்கள் விவசாயிகள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், நீங்கள் திமுகவை அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். அத்தனை விவசாய பெருமக்களும் நீங்கள் முடிவு செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வோம். மத்தியிலே நம் ஆட்சி, மாநிலத்திலே நம் ஆட்சி. நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நம்முடைய முதலமைச்சர், வருகால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஒரு விவசாயியை முதலமைச்சராக கொண்டு வாருங்கள், வாருங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மண்ணை கொள்ளடிச்சாங்க, மலைய கொள்ளடிச்சாங்க, மரத்தை கொள்ளடிச்சாங்க, திருச்சியில கிட்னியையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவை நீங்க மன்னிக்க கூடாது. தமிழக மக்களே, தயவு செய்து நான் கேட்கின்றேன், இந்த கொடூரமான மக்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இந்த மோசமான கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். எங்கள் கூட்டணிக்கு வெற்றியை கொடுங்கள், வாய்ப்பை கொடுங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், அடுத்த